ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து 911க்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட கை ஒரு பெரிய மிஷினில் மாட்டிக்கிச்சு, உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே 911 டீம்லேருந்து வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே அவரோட கை வந்து பயங்கரமாக அந்த பெரிய மிஷினில் மாட்டிக்கிட்டு இருக்கு. சுத்தமாக இவரால் இந்த கையை மூவ் பண்ணவே முடியல. பயங்கரமாக அது எப்படியோ போய் மாட்டிட்டு இருக்கு. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு வெளியே எடுக்கிறதுக்கு. இங்கே வந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட ஜஸ்ட் இதை வெளியே எடுக்கிறதுக்கு உங்கள் ஹெல்ப் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த நிலைமையிலும் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் இருக்காரு. பட் இவரோட கை ரொம்பவே மாட்டிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கே தாங்கிக்க முடியல. எப்படிதான் அந்த வலியோட அவர் இருக்காரோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பவர் ஆஃப் பண்ணிட்டு அவர் கையை எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே இருந்த டாக்டர் இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இவருக்கு வலி தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேர் என்ன, நீங்க எவ்வளவு நேரமா இதுல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னோட பேர் ஹான், நான் எவ்வளவு நேரமா இங்க மாட்டிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் பிளட் வேற ரொம்ப லாஸ் ஆயிட்டே இருக்கு. எப்படி இதை சீக்கிரமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த மிஷினை கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு கையை அப்படியே வெளியே பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்றாங்க. இவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்துக்கோங்க, நாங்க கையை வெளியே எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிடுவோம், உங்களுக்கு வலியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு அவர் கையை பிடிச்சி எல்லாருமா சேர்ந்து வெளியே எடுக்க ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்தில் இவர் பயங்கரமா கத்திடுறாரு, என்னால முடியல, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. ஏன்னா ரொம்ப பெயினா இருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் இழுக்கிறத நிறுத்திடுறாங்க. அண்ட் அவங்க டீம்ல இருக்க எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட இந்த மாதிரி இந்த மிஷினை கலட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. இதை கேட்டு அவங்களும் ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த சைடு அவருக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அவரை ரெடி பண்றாங்க. தென் ட்ரில் பண்ற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ல அவர் கை ரொம்பவே வலிக்குது. இவரால தாங்கிக்கவே முடியல. அதனால பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அதை ட்ரில் பண்ணி எடுத்துட்டாங்க. அண்ட் அந்த மிஷினை கலட்டி எடுக்கும் போது கத்துவாரு பாருங்க, அப்பா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலி பெரிய மிஷின்ல அட்டாச் ஆயிருக்க இந்த மிஷினோட பார்ட்டை மட்டும் தான் பிரிச்சு எடுத்திருக்காங்க. பட் அவர் கையில இருந்து இன்னும் பிரிச்சு எடுக்கல. ஸோ அவர் கையில இருக்க இந்த பார்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அண்ட் உள்ள அவரை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பாஸ்க்கு கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு நாளைக்கு என்னோட ஷிஃப்ட் டைமிங்ல நான் ஒர்க்குக்கு வந்துருவேன்னு சொல்லுங்க, ஏன்னா நான் என்னோட ஜாப் அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் இவரை பெட்டுக்கு மூவ் பண்றாங்க. அப்ப கூட பயங்கரமா கத்துறாரு. ஏன்னா அந்த மிஷின் அவ்வளோ வெயிட்டா இருக்கு. ஸோ சின்ன ஷேக் ஆனாலே அவர் கை ரொம்பவே வலிக்குது. தென் இமீடியட்டா அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அவர் மயங்கிடுறாரு. டாக்டர் அந்த மிஷினை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. இவங்களும் அந்த மிஷினை பொறுமையா ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு வழியா அந்த மிஷின்ல இருந்து இவர் கையை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. அண்ட் அவரை எமர்ஜென்சி வார்டுக்கும் ஷிஃப்ட் பண்றாங்க. இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ற எல்லாருமே கொஞ்சம் கவனமா ஒர்க் பண்ணுங்க.